ரோஹிணி வந்து விஜயா கிட்ட மாட்டி அடி வாங்கினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து மனோஜ்க்கு ஷோரூம் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து எந்த காசில் அப்படின்னா அவங்க அப்பாவோட பென்ஷன் காசில் தான் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா விஜயாட்ட கூட சொல்லாமல் இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து முத்து மூலியமாக வீட்டுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோன்னே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து எப்போதும் இல்லாமல் ரொம்பவே ஒரு கோபமாகி ரோஹிணியை அரைஞ்சி மனோஜ் கூட சேர விடாமல் பேச விடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஒரு 2 நாள் 3 நாள் ஆனதுக்கப்புறம் தான் ரோஹிணியை வந்து மன்னிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில் ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பிளான் பண்ணி இது பண்ணுறாரு. அது என்ன பிளான் அப்படின்னா மனோஜோட கடையை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பென்ஷன் காசில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் வந்து ஓனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சி போய் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து அவங்க அப்பாவை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி மனோஜோட சீட்டில் அதாவது ஓனர் சீட்டில் வந்து அவங்க அப்பாவை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு நீ தான்ப்பா இனிமேல் இந்த கடையை வந்து பார்த்துக்கணும், மனோஜ் வந்து ஒரு சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரனாக தான் இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பாவை வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சு பதவியேற்பு விழா மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து மனோஜோட ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து அண்ணாமலையை ஓனர் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி முத்து பண்ணுறது வந்து ரோஹிணிக்கும் மனோஜ்க்கும் சுத்தமாகவே பிடிக்கல. மனோஜ் வந்து ஓனராக இருந்த அந்த இடத்துல இப்போ வந்து அவங்க அப்பா வந்து உட்காந்துருக்காரு. இது எல்லாமே முத்து பண்ண வேலைனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா விஜயா வந்து ரோஹிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் இந்த மாதிரி இந்த 27 லட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஷோரூம் ஆரம்பித்தனால தான் இந்த மாதிரி முத்து வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அந்த 27 லட்சத்தை எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை வந்து கொடுக்குற வழியை பாருங்கள், அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோஹிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த ஒரு டென்ஷனில் தான் வந்து ரோஹிணி வந்து இருப்பாங்க. நம்ம எப்படி வந்து பணத்தை ரெடி பண்ணுறது, நமக்கு தான் அப்பாவே இல்லை, இவங்க என்னென்னா ஒவ்வொருத்தரையும் பணம் கேட்கும்போது நான் எப்படியோ கடன் வாங்கி மேனேஜ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ரொம்பவே முழிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முத்து தான் காரணம், இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், இந்த முத்துவை வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து நினைப்பாங்க. இனிமேல் முத்துக்கு வந்து நான் தான் மெயின் எதிரியாக இருக்க போகிறேன், இனிமேல் அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து நினைக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மாலை போட்டு அந்த ஓனர் சீட்டில் உட்கார வச்சதுக்கப்புறம் கடையில் உள்ள ஸ்டாஃபு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து டீ எல்லாம் கொடுக்குறாங்க. டீ கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து அந்த இடத்துல இருக்காங்க. இப்போலேருந்தே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த முத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. எங்கே கை வச்சா முத்துக்கு வலிக்குமோ அங்கே தான் நம்ம கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் டீ கொடுக்குறப்ப மீனா கொடுக்குற டீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மயக்க மருந்தை கலந்துருவாங்க. அந்த மயக்க மருந்து கலந்த டீயை பார்த்தீங்க அப்படின்னா மீனாவும் தெரியாமல் குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே மீனா வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ரொம்பவே பதறி போயிடுவார். வீட்டில் இருக்க எல்லாமே பதறி போய் என்னாச்சு என்னாச்சு மீனா, உனக்கு என்னாச்சு, ஏன் மயக்கம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமாக கொண்டு போவாங்க. முத்து வந்து அவஸ்தைப்படுறதை பார்த்துட்டு ரோஹிணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி தானே எங்களுக்கும் இருக்கும், எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு வாட்டியும் நீ பிளான் பண்ணி இந்த மாதிரி எங்களை மாட்டி விடும் போது இப்படி தானே ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு வலிச்சிருக்கும், இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு இப்போ தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. இதோட விட மாட்டேன் முத்து, இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே இருக்குது, உன்னையும் மீனாவையும் நான் சும்மாவே விட மாட்டேன், நீ என்ன எங்களுக்கு எதிராக பிளான் போடுற, அதுக்கு சப்போர்ட்டாக கை தட்டி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி இருக்காங்களா, இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என்னடா மொதல் நாளே நம்ம ஓனராக அப்படி உட்காந்துருக்கோம், இந்த நேரம் பார்த்து மீனாக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருப்பாங்க. இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. என்னதான் ரோஹிணி வந்து முத்துவை பழி வாங்கினாலும் கூட முத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ரோஹிணி வாழ்க்கையில் என்னென்ன மர்மம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த முத்து தான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வராரு. அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரோஹிணி வந்து முத்துக்கிட்டையும் அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் மாட்டிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.